ஆட்டோ ஃபன் ஏஐ நம்ம சென்னைக்கு புதுசுன்னு தெரிஞ்சா ஏமாத்திடுவாங்க அப்படின்னு நினைச்சு பக்கத்துல இருந்த ஆட்டோல ஏறி உக்காந்து மீட்டர் ஆன் பண்ணுங்க, நான் சொல்ற வழியில போங்கன்னு சொன்னான் அந்த பையன். மீட்டர் ஆன் பண்றதெல்லாம் ஓகேப்பா, நீ இடத்த சொல்லு, நான் மேப் பார்த்து சொல்றேன், இந்த ரோட்லயே 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட்டா போங்கன்னு சொன்னான். நான் ரஜினி சிவாஜி ராவா இருந்த காலத்துல இருந்து இந்த ஊர்ல ஆட்டோ ஓட்டுறேன்ப்பா, என்கிட்ட மேப்பா, ரைட்டு விடு, எனக்கு மீட்டர் ஓட்டினா ஓகே, வர ஜங்ஷன்ல லெஃப்ட் எடுங்கன்னு சொன்னான் அந்த பையன். அந்த ரோட்ல மெட்ரோ ஒர்க் நடக்குதுப்பா, உள்ள போனா டெட் எண்ட், வழி இல்ல அங்க. இந்த மேப் ரியல் டைம் நேவிகேஷன், ரோடு ஓபன்ல தான் இருக்கு, நீங்க போங்க. தம்பி, காலையில என் பையன் அப்பா இந்த ஜெமினி ஏஐ கிட்ட எது கேட்டாலும் பதில் சொல்லும் அப்படின்னு சொன்னான். சப்ப ஃபிகர்னா என்னன்னு கேட்டா நியூட்ரிஷன் குறைபாடு உள்ள பொண்ணுன்னு சொல்லுது அது. நீ அதை நம்புவ, என்ன நம்ப மாட்டியா? ஆட்டோ டெட் எண்ட்ல போய் நின்னுச்சு. அந்த பையன் மேப்பை பார்த்தா ரீரூட்டிங் நெட்வொர்க் இஷ்யூ அப்படின்னு வந்தது. தம்பி, நீ என் டிரைவிங்க நம்புற, ஆனா என்ன நம்பல. அட்ரஸ கொடுப்பா, எங்க விடணுமா நான் விடுறேன். அண்ணா சாரி, இந்தாங்க அட்ரஸ். ஊருக்கு புதுசுன்னு தெரிஞ்சா ஏமாத்திடுவாங்கன்னு நினைச்சேனா? டேய், 300 கிலோமீட்டர் படுத்துக்கிட்டே வந்தேன், அவ்வளவு பெரிய பஸ், அதுக்கே 800 ரூபா தான். இத்தனோண்டு ஆட்டோ 5 கிலோமீட்டருக்கு 100 ரூபாவா அப்படின்னு கேக்குற அந்த டீமாடா நீ? உன்னைய சேஃபா டிராப் பண்றவா.